நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹியூமன்ஸ் வந்து மூனுக்கு போயிருக்காங்களா இல்லையா? இது வந்து சயின்டிஃபிக்கா எப்படி ப்ரூவ் பண்றது? போயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. நெறைய பேத்துக்கு இந்த கான்ட்ரோவர்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 வருஷமா வந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. அதனால வந்து இது எப்படி பாசிபிளா? சயின்டிஃபிக்கா வந்து இது பாசிபிளா? அதுல நெறைய பேர் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஷேடோஸ் எப்படி இருந்தது? ஏன் பின்னாடி ஸ்டார்ஸ் தெரியல? நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் லேண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பள்ளமா இருந்துச்சா? இல்ல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டஸ்ட் எல்லாம் வந்து மேல பறந்துதா? இல்ல அந்த இடத்துல வேக்கம் எப்படி இருந்துச்சு? இது மாரியான நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நெறைய பேர் எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஒன்லி அந்த சயின்டிஃபிக் மூலியமா இது வந்து நடந்துச்சா? நடக்கலையான்றதுக்கான ப்ரூஃப். இது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து இது பார்ட் 1, இன்னொன்னு வந்து பார்ட் 2. இந்த 2 பார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். அங்க போனாங்களா? இல்லையா? அவ்வளவுதான். சோ, இதுல நான் என்ன பார்ட் 1ல பார்க்க போறோம் அப்படின்னா, எர்த்தோட எர்த்த விட்டு நீங்க வெளிய போகும்போது, அந்த இடத்துல ரேடியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கும்போது, எப்படி வந்து அவங்க சர்வே பண்ணாங்க? அப்ப இந்த ரேடியேஷன்ஸ் வச்சு அவங்க போனாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். செகண்ட், அங்க பிளாக் வந்து உங்களுக்கு நட்டி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பிளாக்ல அசைஞ்சுதா அசையலையா? இதுதான் வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம். பார்ட் 2ல வந்து இன்னும் டீடைல்டா வந்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, இந்த போட்டோ எடுக்கும்போது என்னென்ன விஷயம் இருந்துச்சு, இதெல்லாம் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் குடுப்போம். நெக்ஸ்ட் இதுல இருந்து நாம இதுல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3க்கு போகும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது வந்து இட்ஸ் லைக் அன் டிராமாவா ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல வந்து செட் பண்ணி அவங்க 3க்கு போன மாரி காட்டிட்டாங்களா? இல்ல உண்மைக்கே வந்து அங்க போய் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்களா? அப்படி சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்தா 50, 60 வருஷமா ஏன் வந்து அத இன்னும் ட்ரை பண்ணல? அப்ப போன உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏன் இப்ப இல்ல? ஏன் எதனால வந்து போக மாட்றாங்க? இது எல்லாமே வந்து பார்க்க போறோம். அப்பயே போக முடியுது அப்படின்னா, அத விட வந்து கிட்டத்தட்ட பல மடங்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப நம்ம வச்சிருக்கோம். ஏன் போக முடிய மாட்டுது நம்மளால? பார்ப்போம். டீடைல்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். அங்க ரேடியேஷன்ஸ் இருந்தா எப்படி வந்து பொழச்சிருப்பாங்க? அப்ப ரேடியேஷன்னா நீங்க என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன் சொல்றீங்கன்னா, ஹை எனர்ஜி ஆஃப் புரோட்டானும், ஹை எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் வந்து எர்த்தோட ஒரு சர்க்கிள் மாரி வந்து உங்க ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க பிளாக் வந்து ஏன் அசைஞ்சது? அங்கதான் வந்து காத்தே கிடையாதே. அப்புறம் எப்படி பிளாக் எப்படி அசையும்? அதுக்கடுத்து ராக்கெட் லேண்ட் ஆகும்போது அங்க ஏன் வந்து ஒரு குழி மாதிரியோ இல்ல ஒரு கிராப்டர் மாதிரியோ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகல? அப்படி ஃபார்ம் ஆயிருந்தா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம் பறந்துட்டே இருந்திருக்கணுமே. அது பறக்கும் போது நீங்க ஏன் போட்டோ எடுக்கல? இதெல்லாம் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கும் போது அந்த இடத்துல ஏன் பின்னாடி ஸ்டார்ஸே தெரியல உங்களுக்கு? ஏன்னா நீங்க வந்து ஸ்பேஸ்ல இருக்கீங்க. அப்ப ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஏன் பின்னாடி வந்து நட்சத்திரங்கள் எதுவுமே தெரியல நீங்க போட்டோ எடுக்கும்போது? இத வந்து எல்லாருமே வைக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸ் தான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன ப்ரூவ் பண்ண வர்றீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்றது நிலவுக்கு போகல. ஸ்டுடியோலயே வச்சு செட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு. பார்ப்போம். டீடைல்டா பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒன்லி வந்து சயின்ஸ் ரிலேட்டடான அந்த ஃபேக்ட்ஸ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எந்த ஒரு கான்ட்ரோவர்சிக்கும் நம்ம போறது கிடையாது. அடுத்தது இதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா சயின்டிபிக்கா நம்ம இதுல வந்து ப்ரூவ் பண்ண போறது ஒன்லி சயின்டிபிக்ல இதுதான் ரேடியேஷன் நான் சொன்னேன் இல்லையா? எர்த்தோட ரேடியேஷன்ஸ் வந்து இது மாதிரிதான் இருக்கும். எர்த்த சுத்தி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரேடியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி ஹை அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து இதை எமிட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இந்த ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி சர்வே பண்ணி உங்களுக்கு 3க்கு போக முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை நம்ம ப்ரூவ் பண்றோம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. செகண்ட், இந்த பிளாக் வந்து ஏன் ஆடிட்டே இருந்தது? அங்கதான் வந்து விண்டு கிடையாது. அங்க ஹிடன் டிசைன் தான் இருந்துச்சு அந்த பிளாக் அதை பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க இறங்கின உடனே அந்த இனர்ச்சியானால ஆடிச்சா? டீட்டெயிலா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரேடியேஷன்ஸ். இதுக்கு பேர் வந்து வேன் ஆலன் பெல்ட்னு பேரு. இந்த எர்த்த சுத்தி உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் வந்து வேன் ஆலன் பெல்ட்னு பேரு. இது வந்து ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆக்சுவலா வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கிறது இது எல்லாமே வந்து இன்னர் பெல்ட்னு பேரு. இதுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் இது வந்து அவுட்டர் பெல்ட்னு பேரு.
அதாவது எர்த்துக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து இன்னர் பெல்ட். அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஹை எனர்ஜி புரோட்டான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். புரோட்டான்ஸ்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம வந்து படிச்சிருந்திருக்கோம் இல்லையா? அதுக்கு அடுத்து அவுட்டர் பெல்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்ப நான் இன்கேஸ் எர்த்துல இருந்து நான் இப்படி வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டானும் அதுக்கப்புறம் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானும் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்க இருந்துகிட்டே இருந்ததுன்னா எப்படி தப்பிச்சீங்க அந்த ரேடியேஷன்ஸ்? அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு வந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், இப்ப ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒண்ணு வந்தா இந்த சைடு வந்து உங்களுக்கு 3 வழி போயிருக்கணும். அப்ப நீங்க போன பாத் வந்து எர்த்துல இருந்து போல்ஸ் வழி நீங்க வெளியே வந்து போனீங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருந்தா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் எர்த்தை சுத்தி சரௌண்ட் ஆயிருக்கிறது 2 ரேடியேஷன் பெல்ட் இருக்கு. ஒன்னு வந்து புரோட்டான், இன்னொன்னு வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் பேரு. இந்த 2 பெல்ட்டுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஹை எனர்ஜி சார்ஜ்டு இருக்கும். அதாவது புரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது மூலியமா நீங்க அந்த ரேடியேஷன்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன்ஸ்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான அந்த செல் டேமேஜஸ் நடக்கும். இதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா செல் வந்து மியூட்டேஷன் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த ரேடியேஷனால உயிர் இழக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. எது இந்த ரேடியேஷன்ஸ். அப்ப எர்த்தை விட்டு வெளியே போறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம் இந்த எர்த்தை விட்டு நீங்க வெளியே போறது. ஏன்னா வெளியே போய் நீங்க இந்த ரேடியேஷன்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கனாலே டெத் கன்ஃபார்ம். ஓகே, அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க? இதை நான் வந்து இருக்கிற ஃபேக்டை மட்டும் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன ப்ராப்ளம் வரும் தான் சொல்லியிருக்கேன் நான் இதை. ரைட்? அப்ப இது எப்படி ஓவர் கம் பண்ணிருப்பாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். ரியாலிட்டியில என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது ஹை ரேடியேஷன் ஜோனு, இதுவும் ஹை ரேடியேஷன் ஜோன். ஓகே, இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் லோ ரேடியேஷன் சேஃப் ஜோன் இருக்கு. அதாவது அந்த வழி மட்டும்தான் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளை ஆயிருக்கும். இங்க சொல்லிட்டேன் ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப லோ ரேடியேஷனு, ஹை வந்து இருக்கிறது ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஹை ரேடியேஷன். நான் எர்த்துக்கு பக்கத்துல ஹை ரேடியேஷன் இருக்கும். போக 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 உங்களுக்கு ரேடியேஷன் கம்மியாயிட்டே வரும். ரைட்? இதுல என்னென்ன உங்களுக்கு பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரேடியேஷன் பெல்ட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதை அதாவது அவங்க போனதை வந்து பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்? ஆனா இதுல கண்டிப்பா அது உண்மை கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து ஹை ரேடியேஷன்ஸ் இருக்காது. ஓகே, நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ரேடியேஷன். ரைட்? நெக்ஸ்ட், இதுல உண்மைகள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ரேடியேஷன் எல்லா இடத்துலயுமே வந்து சமமா இருக்காது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எல்லா இடத்துலயுமே வந்து ரேடியேஷன் ப்ராப்பரா அதாவது ஈக்குவலா கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க இங்க ரொம்ப ஹை ரேடியேஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கம்மி 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 கம்மியாயிட்டே போகுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு ஈக்குவலா கிடையாது ரேடியேஷன். அதுக்கடுத்து ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப கம்மியாவும் ரேடியேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிடுவாங்க எந்தெந்த இடத்துல ரேடியேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே வந்து நிலக்கல மனுஷர்கள்லாம் அனுப்பல. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். இப்ப வந்து நம்ம ஆர்கிமிடிஸ் போச்சு இல்லையா? அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான். அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து இது போய் அனலைஸ் பண்ணணும், செகண்ட்ல அது போய் பண்ணணும், தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் அது மாதிரி வந்து உங்களுக்கு பார்ட்டா பண்ணி அங்க எவ்வளவு ரேடியேஷன்ஸ்ல அஃபெக்ட் ஆகுது, எந்தெந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இது எல்லாமே வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான பாத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பாத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப இது எப்படி சார் இதுல இருந்து தப்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹை ஸ்பீடு தான் ஒரே வழியே. இப்ப ரேடியேஷன் என் மேல அஃபெக்ட் ஆகாமலாம் கிடையாது, அஃபெக்ட் ஆகும். ஆனா ரேடியேஷன் தொடர்ந்து என் மேல அஃபெக்ட் ஆனாதான் பிரச்சனை. அப்ப தொடர்ந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்றது? ரொம்ப வேகமா அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிட வேண்டியது தானே. இப்ப மழை வருது, ரொம்ப வேகமா மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இங்க இருந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மழையில் நனைஞ்சுதான் போகணும். நான் அவசரமா போகணும்னா மழையில் நனைஞ்சுதான் போகணும். அப்ப நான் மழையில மெதுவா நடந்து போனேன் அப்படின்னா அதிகமான மழை என் மேல பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப வேகமா போயிட்டுன்னா பிரச்சனை முடிஞ்சுச்சு இல்லையா? அது மாதிரி இங்க ரொம்ப வேகமா போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை முடிஞ்சுச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ஏதாவது இந்த மழை வரும்போது கொஞ்சம் அப்படியே அந்த ரோட்டோரத்துல இருக்கிற அந்த கடைக்குள்ள எல்லாம் போய் போய் போனோம்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இங்க கரெக்டான பாத்துல ரொம்ப வேகமா போகும்போது கம்மியான ரேடியேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ரொம்ப அதிகமான ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. அந்த ரேடியேஷனும் உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஷீல்டு மேலேயே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, அதுவும் ஃபுல்லால ரிஃப்ளெக்ட் ஆகாது, கொஞ்சம் உள்ள வரத்தான் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது.
அப்ப அவங்க போனது கரெக்டான பாத்து பிளஸ் ஹை ஸ்பீடு. இதுல இருக்கிறது வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரொம்ப ஹை ஸ்பீடா போகும்போது கம்மியான நேரத்துல உங்களுக்கு ஹை ஸ்பீடா போகவும் தப்பிச்சிடலாம் ரேடியேஷன்ல இருந்து. அடுத்தது ஷார்ட் எக்ஸ்போஷர், நான் சொல்லிட்டேன் கம்மியான டைம்ல வேகமா போறது. ஷார்ட் எக்ஸ்போஷர் மூலியமாவும் நீங்க தப்பிச்சிடலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஷீல்டிங் ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதை சுத்தி நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் மூலியமாவும் வந்து உங்களுக்கு பக்காவா வந்து மெயின்டைன் பண்றதுனால கம்மியான ரேடியேஷன் வந்து உள்ள அனுப்பும், அவ்வளவுதான். அதாவது ஃபுல்லாமே வந்து குறைக்க முடியாது, கம்மியா உள்ள அனுப்பும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ரிசல்ட் இதுல என்ன அப்படின்னா, ரேடியேஷன்ஸ் இருக்கதான் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப கம்மியான ரேடியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து மெடிக்கல் எக்ஸ்ரே அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, அப்ப ரேடியேஷன் இருந்துச்சு, ஆனா அந்த ரேடியேஷன் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா கண்ட்ரோல், எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரேடியேஷன்ஸ் இருந்தது, அந்த ரேடியேஷன் எப்படி நீங்க தப்பிச்சீங்கன்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். ரேடியேஷன்ஸ் இருக்கு, அந்த ரேடியேஷனை இவ்வளவு அழகா வந்து அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுல இருந்து அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ரேடியேஷனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஹை ஸ்பீடு பொறுத்தது இல்லாம கரெக்டான டைரக்ஷன். நீங்க தப்பான டைரக்ஷன் ஹை ஸ்பீட் போடணும், பிரச்சனை, ரொம்ப அதிகமான பிரச்சனை வரும். அப்ப ஹை ஸ்பீடு, கரெக்டான டைரக்ஷன், கம்மியான நேரத்துல உங்களுக்கு கிராஸ் பண்ணணும், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதான் ஹை ஸ்பீட் ட்ராஜெக்டரி, லோ எக்ஸ்போஷர் டைம், ரொம்ப கம்மியா நீங்க வந்து கிராஸ் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் ஷீல்டு ப்ரொடக்ஷன், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சுத்தி அழகான ஷீல்டு ப்ரொடக்ஷன் கொடுத்ததுனால நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க அதுல இருந்து. அதான் வந்து இங்க கொடுத்துருக்கு, அந்த பாத்து எப்படி இருக்கும்ன்றீங்க, நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனலா இதுல இருந்து நான் ஆல்ரெடி சொன்னது இதெல்லாமே எப்படி உங்களுக்கு தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அதாவது இதை கிராஸ் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து வெறும் 3ல இருந்து 4 மணி நேரம் தான். அதே ரொம்ப அதிகமான டைம் தான், 3ல இருந்து 4 மணி நேரம். அப்ப 3ல இருந்து 4 மணி நேரத்திலே வந்து உங்களுக்கு அழகா வந்து கிராஸ் பண்ணி போயாச்சு. இது நான் வந்து கரெக்டான இது சொல்லணும்னா, ஹை ஸ்பீடு பிளஸ் ஷார்ட் டைம் பிளஸ் ஷீல்டிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு அங்க கிராஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம். ரைட், சரி. இந்த ஷீல்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து அப்போலோ ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இருக்கிற அந்த ஷீல்டு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் அவுட்டர் ஷெல் இருக்கு. இந்த அலுமினியம் வந்து உங்களுக்கு அதிகமான ரேடியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தள்ளி விடும், அதாவது ரிஃப்ளெக்ட் பேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால அவுட்டர் ஷெல்லுக்குள்ள வந்து நம்ம அலுமினியம் அவுட்டர் ஷெல்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க நல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த ப்ரொடக்ஷன் லேயர் இருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க், வாட்டரும் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உள்ள ஃபியூல் டேங்க். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஷீல்டோட உங்களுக்கு ஒரு ஒரு அவுட்டர் வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரேடியேஷன் டோஸ் வந்து போட்டது உண்மையா? எஸ், உங்களுக்கு இருக்கிறது தான். ரைட், ஏன்னா ரேடியேஷன்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகும் இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு போட்டது உண்மைதான். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சயின்டிபிக்கா நம்ம ப்ரூவ் பண்றது. இதுல இருந்து அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதோட அனாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது ஒரு ஸ்டவ்ல நான் வந்து கையை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சுடும், ஆனா பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து சுடும், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு அதோட எஃபெக்ட் வந்து தெரியாது. அதான் நம்ம இங்க பண்றது. ஓகே, ஹை ஸ்பீட், சரி, ரொம்ப அதிகமா இருக்கிற டெம்பரேச்சரை நான் வந்து ஜஸ்ட் இப்படி, அதாவது டைம் வந்து கம்மியான டைம்ல வைக்கும் போது இங்க எனக்கு அதிகமான எக்ஸ்போஷர் நடக்காது. அதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நெக்ஸ்ட் இதுல இருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன் அந்த இடத்துல பிளாக் வந்து அசைஞ்சது, எதனால அசைஞ்சது, அதுக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் தான். நிலவில், அதாவது மூன்ல வந்து காத்தே கிடையாது, எதனால நகர்ந்துச்சு? அப்ப நாசாவோட ஸ்டூடியோல இது எடுக்குதா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட 60 வருஷம் 50 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறதா. அப்ப இது கண்டிப்பா வந்து மூனோட சர்ஃபேஸ் தானா, இல்ல நீங்களே ஸ்டுடியோ செட்டப் பண்ணி எடுத்துட்டீங்களா? இது என்னது இதுல? இதுக்கு வந்து நம்ம சயின்டிபிக்கா வந்து இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, உண்மைக்கே வந்து மூன்ல காத்து கிடையாது. காத்து இருந்தாதான் அந்த பிளாக் அசையும், இங்கிட்டு 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 அசையும். அப்ப காத்தே கிடையாது மூன்ல, காத்து கிடையாது, ஜீரோ அட்மாஸ்பியர், நோ ஏர் நோ விண்ட். அப்ப எப்படி வந்து இந்த பிளாக் வந்து அங்க இங்கேயும் வந்து அசைஞ்சுது? இதுக்கு காரணம் ரியாலிட்டி என்னது அப்படின்னா, காற்றுனால வந்து இது அசைய கிடையாது. அதாவது நோ ஏர், ஏர்னால வந்து இது அசைஞ்சது கிடையாது. இதுக்கு காரணம் வந்து இதோட டிசைன் தான். டிசைனால மட்டும்தான் வந்து இது அசைஞ்சது.
இந்த பிளாக் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் டிசைன்டு பிளாக்னு நம்ம சொல்லலாம். இதுல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ராட் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த ஹரிசாண்டல் ராட் வந்து மேல இருக்கும். இந்த ஹரிசாண்டல் ராட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஸ்டிஃபா இது பண்றதுக்காக. இல்லாட்டி அந்த பிளாக் என்ன ஆகும் அப்படின்னா அங்க அட்மாஸ்பியர்ல அந்த பிளாக் வந்து இப்படி கீழே போயிடும். ரைட். சோ இதனால அதாவது ஒரு கிராவிட்டியை பொறுத்து, ஓகே, இந்த கிராவிட்டியை பொறுத்து உங்களுக்கு கரெக்டா அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்காம ஓரளவுக்கு பெண்டாவோ இல்ல சம்திங் ஏதாவது நிக்கும். அதனாலதான் வந்து நம்ம இந்த ஹரிசாண்டல் ராட் வந்து யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னா கரெக்டான ஒரு பொசிஷன் நிக்க வைக்கிறதுக்காக. அப்ப பிளாக் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளாக் இந்த மூணுல விண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ப்ரூவ் பண்ண கிடையாது. ரைட். உங்களுக்கு இது வந்து அழகா ஒரு ஒரு டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்றக்கான ஒரு டிசைன் தான். ஓகே, அவங்க எடுத்துட்டு போன பிளாகோட டிசைன் தான் காரணமே தவிர அங்க காத்து இருக்கு இது நீங்க ஸ்டுடியோல செட் பண்ணதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட், இதுல வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா ஆக்சுவலா இது வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அந்த மூன்ல எடுக்கப்பட்ட ஒரு இதுதான். இங்க அப்புறம் என்ன சார் நீங்க ஷேடோ வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த ஷேடோவை பத்தி நான் அடுத்த பார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஷேடோ இதோட மற்ற டீடைல்ஸை பத்தி நான் அடுத்த பார்ட்ல, இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப நல்லா பாருங்க, ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அந்த போலுக்கு பக்கத்துல போனோடனே அந்த பிளாக் வந்து கரெக்டான இதுல வைக்கும் போது இந்த ஒரு நோட்டீஸ் நீங்க பண்றதுக்கு காரணம் இங்க இருக்கிற ஹரிசாண்டல் ராடு மட்டும்தான். இப்ப ராடு இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஃபோல்ட் இருந்திருக்கும். ஓகே, இது மாதிரியான ஒரு ஃபோல்ட் இருந்திருக்கும். ஆனா இங்க கரெக்டான ராடு வச்சதுனால கரெக்டா நிக்குது. ஓகே, இட் இஸ் டியூ டு த டிசைன் ஆஃப் த பிளாக். அவங்க அப்படி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க, அந்த ராடோட சேர்த்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து ஸ்டிஃபா நிக்குது. இல்லாட்டியும் இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப அதிகமான ஃபோல்ட் இருந்திருக்கும். இது வந்து இதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இனர்ஷியான்ற ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். இதுக்கு காரணம் வந்து ஒன்லி வித் அன் இனர்ஷியா, காத்து கிடையாது, ஒன்லி வித் அன் இனர்ஷியா. ஓகே. ரெண்டாவது, இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த பிளாகோட கிளாத் வந்து ஆல்ரெடி மோஷன்லாம் இருந்துச்சு. ஓகே, இந்த மோஷன்ல இருக்கிறது உங்களுக்கு அந்த இனர்ஷியா மட்டும்தான் வந்து மெயின் ரீசன். ரைட். இது வந்து உங்களுக்கு நான் ரியாலிட்டி செக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், இதுல இருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சரி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இங்க கீழே இது பண்ணும்போது இந்த இடத்துல இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த இம்பாக்ட் எங்க? இதுவும் அவங்க கேக்குறாங்க, இம்பாக்ட் எங்க? நீங்க போய் இறங்குனீங்கன்னா இந்த இம்பாக்ட் இருக்கணும், இல்ல டெஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு அழகா அப்படி மேல வந்துருந்து இருக்கணும், அதெல்லாம் எங்க அப்படின்னு நெக்ஸ்ட் இதை கேக்குறாங்க. இதுக்கான இந்த இந்த இதுக்கான வீடியோ வந்து நான் பார்ட் 2ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இம்பாக்ட் வந்து இருந்துச்சா இல்லையா, அதுக்கப்புறம் இதை சுத்தி டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம் பறந்துச்சா இல்லையா, அதுக்கப்புறம் ஏன் வந்து போட்டோ எடுக்கும் போது அந்த இடத்துல ஸ்டார்ஸ் வந்து தெரியல, அதுக்கு அடுத்து ஏன் ஷேடோ அவங்க நடக்கும் போது அந்த ஷேடோ வந்து டிஃபரெண்டா தெரிஞ்சது. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். உங்களுக்கு தெரியுது இல்லையா, அப்போலோ 2ஓட அந்த சைட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டையும் பார்ட் 2லயே நம்ம சொல்லுவோம். உண்மைக்கே போனாங்களா இல்லையா, அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ், கீப் சப்போர்ட்டிங்.